வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வதேச சட்டங்களோட ஒரு பெரிய வலைப்பின்னல். இன்னொரு பக்கம் நேத்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு மாபெரும் அரசியல் பூகம்பம். இந்த ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட விஷயங்களை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அலசல்ல 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1 போர்ச்சுகல் நாடு கடத்தல். 2 த செலிபிரிட்டி சீஃப் மினிஸ்டர். 3 ஊழல் நிதர்சனம். 4 பாராசோஷியல் வாக்காளர். அப்புறம் 5 சக நடிகையின் தொகுதி. பகுதி 1 தி போர்ச்சுகல் எக்ஸ்ட்ராடிஷன். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியிற ஒரு இன்டர்நேஷனல் மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இவர்தான் அபய் ராணா, ஹரியானாவை சேர்ந்த ஒரு தேடப்படும் குற்றவாளி. கொலை, மிரட்டி பணம் பறிக்கிறதுன்னு இவர் மேல 30க்கும் மேற்பட்ட பயங்கரமான வழக்குகள் இருக்கு. இவரை பிடிக்க சிபிஐயும் ஹரியானா போலீஸும் இன்டர்போல் மூலமா ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுத்து தேடிட்டு இருந்தாங்க. கடைசியா இப்போ போர்ச்சுகல் நாட்டுல இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சர்வதேச அளவுல ஒரு தேடுதல் வேட்டை எப்படி நடக்கும்னு காட்டுறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். சரி, இவரை எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க? அதுதான் இங்க ட்விஸ்ட். 2007ல இந்தியாவுக்கும் போர்ச்சுகலுக்கும் நடுவுல நடந்த குற்றவாளிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் தான் இதுக்கு உதவி பண்ணிருக்கு. ஆனா சர்வதேச ராஜதந்திரம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. இதுல 2 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு. மொத கண்டிஷன், இவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. 2வது, அதிகபட்சமா 25 வருஷம் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுக்கணும். சட்டத்தோட எல்லைகள் இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்வளோ கச்சிதமா இருக்கு பாத்தீங்களா? பகுதி 2 தி செலிபிரிட்டி சீஃப் மினிஸ்டர். இப்போ சர்வதேச சட்டங்கள்ல இருந்து நேரா நம்ம ஊரு தமிழ்நாட்டுல நேத்து நடந்த அரசியல் பூகம்பத்துக்கு வருவோம். மே 10, 2026. இந்த 13 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாங்க, நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட 13வது முதலமைச்சரா அதிகாரப்பூர்வமா பதவியேற்றிருக்காரு. திரையில கதாநாயகனா பார்த்த ஒருத்தரை மக்கள் இப்போ நிஜ வாழ்க்கையில முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சிருக்காங்க. அடுத்த மாபெரும் நம்பர் 108. இது என்னன்னா, விஜய் அவங்களோட கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே ஜெயிச்ச சட்டமன்ற இடங்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, 59 வருஷமா தமிழ்நாட்டுல வேரூன்றி இருந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை ஒற்றையாளா இந்த தேர்தல் மூலமா அவர் உடைச்சிருக்காரு. இது சாதாரண வெற்றி கிடையாது, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாபெரும் திருப்புமுனை. முதலமைச்சரான முதல் நாள்லயே அவர் சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. சும்மா பதவியேற்றோன்னு இல்லாம பெண்களோட பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, அப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குற திட்டம், அப்புறம் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நடவடிக்கைன்னு உடனே 3 முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அதே நேரத்துல முந்தைய அரசு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு கஜனாவை காலி பண்ணிட்டாங்கன்னு அவர் வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்காரு. பகுதி 3 தி கரப்ஷன் ரியாலிட்டி. இந்த பிரம்மாண்டமான தேர்தல் கொண்டாட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் யதார்த்தமான நிர்வாகத்துக்கு வருவோம். ஒரு மாநிலத்தை ஆள்றதுங்கிறது மேடை பேச்சு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய சவால். புதிய அரசு அமைஞ்ச உடனேயே சிவகங்கையில ஒரு ஊழல் சம்பவம் வெளியே வந்திருக்கு. பணி ஆய்வாளர் சையத் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் ஒரு கான்ட்ராக்டோட பில்ல பாஸ் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர்கிட்ட கையும் களவுமா பிடிபட்டிருக்காரு. ஊழலற்ற மாற்று அரசியலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய்க்கு இப்படி பல வருஷமா சிஸ்டத்துல ஊறிப்போன ஊழலை ஒரே நைட்ல ஒழிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலா இருக்க போகுதுன்னு இது காட்டுது. உங்கள் சொந்த கட்சிக்குள்ளேயே ஊழல் செய்பவர்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மூத்த அரசியல்வாதியான திருப்பூர் துரைசாமி மற்றும் சில அரசியல் நோக்கர்கள் புதுசா வந்திருக்க சில அமைச்சர்களை பத்தி இந்த மாதிரி எச்சரிக்கைகளே கொடுத்திருக்காங்க. இங்க கேள்வி என்னன்னா, ஒரு தனி மனிதரால எந்த சமரசமும் இல்லாம இந்த ஊழலை முழுசா தொடச்சி எறிய முடியுமா, இல்ல இந்த அரசியல் சிஸ்டம் அவரையும் மாத்திருமா? இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு நடுநிலையான கேள்வி. பகுதி 4 தி பாராசோஷியல் வோட்டர். மக்கள் ஏன் விஜய்க்கு இப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு உளவியல்ல பாரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் அல்லது செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரபலத்துக்கு உங்களை யாருன்னு தெரியாட்டி கூட அவரு கூட உங்களுக்கு ஒரு ஆழமான பர்சனல் கனெக்ஷன் இருக்கிறதா நினைக்கிறது. விஜய் தன்னோட மேடைகள்ல ரசிகர்களை பார்த்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒருதலைப்பட்சமான பாசம் ஒரு மாபெரும் அரசியல் மூலதனமா மாறுது. இது லாஜிக்கா யோசிக்கிறத ஓரங்கட்டிட்டு ஒரு எமோஷனலான பக்தியை உருவாக்குது. ஆனா இந்த பக்தியோட விலை சில நேரங்கள்ல ரொம்பவே கொடூரமா இருக்குங்க. வாக்கு எண்ணிக்கையோட ஆரம்பத்துல முடிவுகள் கொஞ்சம் நெகட்டிவா வந்தப்போ ஒரு ரசிகர் தனக்குத்தானே தீங்கு விளைவிச்சுக்கிட்டாரு. அதே போல பதவியேற்பு விழா கொஞ்சம் தாமதமானதால மே 9ஆம் தேதி ஒரு ரசிகர் தீக்குளிச்சிருக்காரு. ஒரு ஜனநாயக நாட்டுல அரசியல் நிகழ்வுகளுக்கு இந்த மாதிரி தீவிரமான ஆபத்தான ரியாக்ஷன்ஸ் வர்றது இந்த செலிபிரிட்டி வழிபாட்டோட இருண்ட பக்கத்தை நமக்கு உணர்த்துது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம 2 முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள்ல பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவருக்கு நிர்வாக அனுபவமே கிடையாது, திரைப்படத்துல வர போலீஸ் ஆபீசர் மாதிரி சினிமா பிம்பத்தை நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷம் தான் ஆகுது. கொள்கைகளை விட இங்க உணர்ச்சிகளுக்கு தான் அதிக இடம் அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கு.
ஆனா இன்னொரு பக்கம் லாஜிக்கா பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேல இருந்த மக்களின் கோபத்தை அவர் ரொம்ப சரியா பயன்படுத்தியிருக்காரு. இது கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட வரலாற்றை ஞாபகப்படுத்துது. 35% வாக்குகளை வாங்கி மாபெரும் சாதனை பண்ணியிருக்காரு. 85,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்றங்களை ஒரு செம்மையான அரசியல் கட்டமைப்பா மாத்திருக்காருன்னு ஒரு வலுவான வாதமும் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது தாங்க இப்போதைய அரசியல் நிதர்சனம். பகுதி 5 தி கோஸ்டார் கான்ஸ்டிடியூவன்சி. சினிமா உலகத்துக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்குமான கனெக்ஷன் இதோட முடிஞ்சிடலங்க. விஜயோட முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நடிகை த்ரிஷா கலந்துக்கிட்டது சோஷியல் மீடியால பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்ட இந்த லவ் இஸ் ஆல்வேஸ் லவுடர் அப்படிங்கிற போஸ்ட் அரசியல் வட்டாரத்துல பல யூகங்களை உருவாக்கியிருக்கு. சினிமாவில் இருக்கிறவங்க நேரடியாக அரசியல்ல நுழைய போறதோட அடுத்த அறிகுறியா இதுன்னு பலரும் கேள்வி கேட்கறாங்க. இங்க தான் தேர்தல் விதிமுறைகள் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. சட்டப்படி 2 தொகுதிகளில் ஜெயிச்ச ஒருத்தர் 14 நாட்களுக்குள்ள ஒரு தொகுதியை கண்டிப்பா ராஜினாமா செய்யணும். அதன்படி பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியை வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்ய போறாருன்னு தகவல்கள் வந்திருக்கு. இதனால திருச்சி கிழக்கு தொகுதியில சீக்கிரமாவே ஒரு இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். இந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல டிவிகே சார்பா நடிகை த்ரிஷா போட்டியிடுவாங்களா? இந்த ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கு உண்மையான ஒரு புதிய நல்லாட்சியை கொடுக்க போகுதா? இல்ல இது வெறும் ஆபத்தான உணர்ச்சிகள் மட்டுமே நிறைஞ்ச ஒரு சினிமா பயணமா அமையப்போகுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.